நமக்கு பிரமிடுனா தெய்வ விசுவாசம், மர்மம், கல்லார் கட்டிடம் தான் நினைவுக்கு வரும். ஆனா 2017ல விஞ்ஞானிகள் சொல்றாங்க, எகிப்தில் இருக்கும் கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா நம்ம மொபைல் டவர் மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணும் பவர் வச்சிருக்கோன்னு. அதுக்குள்ள ரூம்ஸ் எக்ஸாக்ட் எனர்ஜி வேவ்ஸை கலெக்ட் பண்ணும் ஷேப்ல தான் இருக்குமாம். அதாவது பண்டைய இஜிப்சியன்ஸ்க்கு நமக்கு இல்லாத அட்வான்ஸ்ட் எலக்ட்ரிக் கல்லாலான பவர் ஸ்டேஷனா ரஷ்யாவில் மவுண்டன் நாரோட்னாயான ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு மர்மமான அறை, 2 சூழல் கான்டினென்டல் பவுண்டரிக்கும் இன்பிட்வீன் ஜோனா இருக்குது. அந்த மிஸ்டீரியஸ் டோர்ல ஸ்டெப்ஸ் ஏறினா யூரோப்பிலும் இல்லை, ஏசியாயிலும் இல்லை, ஒரு நோமேன்ஸ் லேண்ட்ல இருக்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஜப்பான்ல 10 வினாடிகள் கூட தாமதமான ட்ரெயினுக்காக பிரைம் மினிஸ்டரை எட்டி பப்ளிக் அப்பாலஜி சொல்லி இருப்பதை நம்ப முடியுமா? அவங்க கிட்ட ஒரு மட்டும் ஹெவி ரூல், பங்க்சுவாலிட்டி தான் தெய்வம். அதனால ஜப்பான் ரயில்கள் 99.9% நேரத்திற்கு கட்டுப்படுத்தப்படும். இதுதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டிசிப்ளின் கண்ட்ரி. சீனா 70 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் உற்பத்தி செய்கிறது பண்ணி கையில ஆர்டிபிஷியல் சன் தான் உருவாக்கிறாங்க. ஈஸ்ட் ஃபியூஷன் ரியாக்டர்ல செய்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம நேச்சுரல் சன் போர்டா உள்ள ஹீட்டை கூடவா விட்டு போட்டுச்சாம். இவரோட டார்கெட் அன்லிமிடெட் ஃப்ரீ எனர்ஜி வித்வுட் பொல்யூஷன். அதாவது ஃபியூச்சர்ல சூரியன் தேவையில்லைன்னு சைனா சொல்லுதா? ஆஸ்திரேலியாவில் உள்ள கோலியத் பறக்கும் புழுக்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு குயிலை கூட மிகவும் சும்மா பசி போடுற ஸ்பைடர் மாதிரி தூக்கி உண்ணி கிடக்குது. இதோட கால்கள் மட்டும் 30 சென்டிமீட்டர் வரை உலருது. மனிதர்களும் அதை விட பெரிய பலமான பாய்சனஸ் பைட்டா தெரிஞ்சிருக்கணும். பறக்குதடா, சேர்ந்து ஈடு இடிக்குதடா, வேலும்படி ஏறுதடா, வேலையா